வணக்கம் நண்பர்களே, மாலு என்டர்டெயின்மெண்ட் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் கட்சி பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டுக் கொண்டிருந்த நேரம் அது. இதேபோன்று எம்ஜிஆரும் திமுகவில் பல்வேறு கூட்டங்களில் கலந்து கொண்டு ஆதரவு திரட்டி வந்தார். இந்த நேரத்தில் தான் மக்கள் திலகம் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் நடித்த அன்பேவா திரைப்படம் தமிழகமெங்கும் வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்று வசூலை குவித்துக் கொண்டிருந்தது. இந்த படத்தை அண்ணாதுரை அவர்கள் 3 முறை பார்த்துவிட்டு எம்ஜிஆரை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். இதனால் எம்ஜிஆர் மகிழ்ச்சி அடைந்தார். பேரறிஞர் அண்ணா தம்மை பாராட்டியதை வாழ்நாளில் மறக்க முடியாது என்று கூறினார் மக்கள் திலகம். பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு முறை சென்னையிலிருந்து காஞ்சிபுரத்துக்கு செல்வதற்காக பயணித்த போது நேரமானதால் அப்படியே வண்டியை ராமாவரம் தோட்டத்திற்கு திருப்பியுள்ளார். அண்ணாதுரையுடன் சிலரும் வந்திருந்தனர். இதனை கண்டதும் மக்கள் திலகம் மகிழ்ச்சியின் உச்சிக்கே சென்றார். பின்னர் அவர்களுக்கான என்னென்ன உணவு வேண்டுமோ என்று கேட்டு எம்ஜிஆரே தனது கையாலேயே பரிமாறியுள்ளார். இதேபோன்று அண்ணாதுரை அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற போது அவருக்காக ரத்தம் கொடுக்க காத்திருந்தவர்களுக்கு நாள்தோறும் எம்ஜிஆர் வீட்டிலிருந்தே உணவுகள் அனுப்பப்பட்டு வந்தன. மேலும் அவர்களை எம்ஜிஆர் தன் பொறுப்பிலேயே நன்கு பார்த்து கொண்டார். மக்கள் திலகம் எம்ஜிஆர் கடைசியாக நடித்த மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் படத்தை அவரே இயக்கினார். இந்த படத்துக்கான பணிகள் 1977 ஆண்டிலேயே முடிந்துவிட்டது. இதே ஆண்டு மக்களின் அமோக ஆதரவோடு வெற்றி பெற்ற பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் தமிழக முதல்வராகி முக்கிய கோப்புகளில் கையெழுத்திட்டார். மேலும் மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் படம் ரிலீஸ் ஆவதற்கான பணிகளிலும் அவர் தீவிரம் காட்டி வந்தார். பின்னர் 78 ஆண்டு பொங்கல் அன்று தேவி பாரடெக்ஸ், கமலா, அகஸ்தியா, உமா உள்ளிட்ட திரை அரங்குகளில் இப்படம் வெளியாகி 200 நாட்கள் ஓடி சாதனை படைத்தது. சத்யா மூவிஸ் பேனர் சார்பில் ஆர்.எம். வீரப்பன் தயாரித்த நான் ஆணையிட்டால் என்கின்ற திரைப்படம் 100 நாட்களை கடந்து ஓடி அவருக்கு நற்பெயரை தேடி தந்தது. நான் ஆணையிட்டால் என்ற படத்தில் இடம்பெற்ற நல்ல வேளை நான் பிழைத்துக் கொண்டேன் என்ற பாடலில் நல்ல வேளை நான் பிழைத்துக் கொண்டேன் இந்த பாடலின் ஒரு இடத்தில் வருகிறது அடிமை பெண் என்கின்ற விளம்பரம் காட்டப்படும். 67 ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த அடிமை பெண் படத்தில் K.R. விஜயா, ஜெயலலிதா, சரோஜா தேவி உள்ளிட்டோர் நடித்தார்கள். இதற்கான சில காட்சிகளும் படமாக்கப்பட்டது. இருந்தும் இப்படம் வெளிவரவில்லை. பின்னர் 1969 ஆண்டு நடிகர்கள் எல்லாம் மாற்றம் செய்யப்பட்டு புதிய வடிவில் அடிமை பெண் வெளியானது. மக்கள் திலகம் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் கதைகளை தேர்வு செய்யும் விதமே தனியாக இருக்கும். அவர்களது கதைகளில் பெரும்பாலும் பாமர மக்களுக்கு புரியும் விதமாக கதையை அமைத்திருப்பார். மேலும் காட்சிகளும் அவ்வாறு இடம்பெற்றிருக்கும். பாடல் காட்சிகளில் உள்ள வார்த்தைகளை கூட மிக மிக எச்சரிக்கையாக எம்ஜிஆர் கையாளுவார். அவர்தான் நமது மக்கள் திலகம் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள். இதனால் அவருக்கு திரைத்துறையிலும் சரி, அரசியலிலும் சரி மாபெரும் வெற்றி கிடைத்தது. தனி கட்சி தொடங்கிய போது அவரை ஏளனமாக பேசியவர்களெல்லாம் பின்னாளில் காணாமல் போனார்கள். மக்கள் திலகத்தின் அசூர வளர்ச்சியை கண்டு மிரண்டு போனவர்களும் உண்டு என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சரான பின்னர் காரில் சென்று கொண்டிருந்த போது ஒருமுறை தூரத்தில் இருக்கும் நபரை அழைத்து, இங்கே வாருங்கள், நீங்கள் காமாட்சிநாதன் தானே என்று கேட்டுள்ளார். உடனே அந்த நபரோ ஆச்சரியத்தில் மூழ்கியுள்ளார். காரணம், ஒரு முதலமைச்சர் பல்வேறு பணிகளுக்கு நடுவே நமது பெயரை ஞாபகம் வைத்து அழைக்கிறாரே என்று அவர் ஆச்சரியத்தில் மூழ்கினார். இந்த காமாட்சிநாதன் எம்ஜிஆருடன் பல படங்களில் நடித்துள்ளார். மேலும் ஆடாமல் ஆடுகிறேன் என்ற பாடலுக்கு ஜெயலலிதாவை சாட்டையால் அடிக்கக்கூடியவர் தான் இந்த காமாட்சிநாதன். உயர் பதவியில் இருந்தாலும் பழையதை மறக்காதவர் எம்ஜிஆர் என்பதே இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துகிறது.
நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க.